இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒரு அழகான வாழ்க்கை. வாங்க பாப்போம். நம்ம எல்லாரும் சண்டேனா பிளாங்கெட்குள்ள தூங்கிட்டு இருப்போம். ஆனா மீனாக்கு சண்டேல கூட ஒரு விடுமுறையே இல்ல. காலை வெளிச்சம் இன்னும் பூமியே தொடல. ஆனா அவ எழுந்திடுவா. விறகு அடுப்பு எரிய வைப்பா. வாசல்ல தண்ணி தெளிச்சு குளிரு காற்றுல கை நடுங்கும். ஆனாலும் கோலம் போடுவா. அந்த கோலம் மாதிரிதான் அவளோட மனசும். சுத்தம், சமாதானம். அம்மா நான் ஹெல்ப் பண்றேன் என்ன கவினும். அம்மா நானும் என்ன திவ்யாவும். எல்லாரும் சேர்ந்து வரக்கி தட்டுவாங்க. அப்புறம் வீட்டை பெருக்கிட்டு பாட்டி கூட சேர்ந்து காலை உணவு பண்ணுவா. குழந்தைகளுக்கு ஊட்டிவிட்டு பாட்டி மாடுகளுக்கும் வெக்கல் போடுவா. பாட்டிக்கு கால்வலி இருந்தாலும் போய் பால் விப்பாங்க. மீனாவும் வேலைக்கு புறப்படுவா. சில நேரம் பசிக்கும், சில நேரம் கைகள் வலிக்கும். ஆனா ஒரு தடவ கூட அவங்க நிறுத்தல. மத்தியானம் வேலை முடிச்சிட்டு சந்தைக்கு போய் காய்கறி கீரை வாங்கும்போது அங்க கவினும் திவ்யாவும் பாட்டியும் வந்திருப்பாங்க. அம்மா இன்னு ஓடி வருவாங்க. எல்லாரும் சேர்ந்து பஜ்ஜி சாப்பிட்டு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு வரும் வழியில பழம் விக்கிற பாட்டிக்கிட்ட பழம் வாங்கிட்டு குழந்தைகள் சந்தோஷமா சாப்பிடுவாங்க. அந்த சிரிப்பு பார்த்த உடனே மீனாவோட சோர்வு மறைஞ்சிடும். இரவாகும். மீனா இருக்கிற பாத்திரமெல்லாம் கழுவிட்டு சமைக்க போவா. பாட்டியும் மீனாவும் சேர்ந்து சப்பாத்தி செஞ்சு குழந்தைகளுக்கு குடுப்பாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு கதவ சாத்திட்டு கதை கேட்டு எல்லாரும் ஒரே இடத்துல சேர்ந்து தூங்குவாங்க. பெரிய வீடு இல்ல, பெரிய சம்பளம் இல்ல. ஆனா அன்பால நிறைந்த இந்த சிறு குடும்பம்தான் அவள் வாழ்க்கையின் பெரிய செல்வம். சில வாழ்க்கையில சிரிப்பு அதிகம் இருக்காது. ஆனா அன்பு அதிகம் இருக்கும். அந்த அன்புதான் வாழ்க்கையை அழகான கதையாக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்கள் மனசுக்குள்ள ஒரு சிறு பாசம் தோன்றினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பை.